அப்போ வந்துட்டார் மேலே வராப்புல. மேலே வந்த உடனே எனக்கு வந்து இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. டாக்டர் நினைப்போம், எப்பயாச்சும் தான் பிரச்சனை போது வைக்கணும்னு நினைப்போம். அதானே அப்படிதான் நினைக்கணும். ஆனா நம்ம எப்போதும் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நடிப்பு நல்லா இருந்துச்சு, நீ நடிகண்டா த்ரிஷா உனக்கு தாண்டா மாதிரில மயில்சாமி அது மாதிரி பச்சை துண்டை போட்டுக்கிட்டு விவசாயிகளை பத்தி ஒரு பேசிட்டா விவசாயிகள்லாம் அப்படி பொல பொலன்னு ஓட்ட போட்டு தள்ளிற மாதிரி. எனக்கு விவசாயத்தை பத்தி எதுவும் தெரியாது, நடிக்க மட்டும் தெரியுமா. 69 படத்தில் நடிச்சு தேசிய விருது, பிலிம்பேர் விருது, கோல்டன் குளோப் விருது, ஆஸ்கார் அவர்லாம் வாங்கின மாதிரி நடிக்கவே தெரியாம தானே 69 படத்தில் நடிச்சிருக்கீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. விவசாயம்னா உங்களுக்கு என்னன்னே தெரியல. விவசாயம் தெரியாதது முக்கியம் இல்ல, விவசாயம்னா என்னன்னே தெரியல. எனக்கு ஒண்ணு இருந்தா எனக்கு அந்த மாதிரி அடுத்த ஜென்மம் பிறவி இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இருக்கு இல்லைன்னு தெரியல. ஆனாலும் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் விவசாய குடும்பத்துல பிறக்கணுமா. அப்ப கூட இந்தாப்ல சொந்தக்காரலாம் சொல்லி போன் நம்பர் வர சொல்லிடு. இன்னைக்கு ஒரு பிளட் போர்டு உள்ள போய் வீட்டுல நமக்கு விவசாய பிறக்கூடாது, விவசாய குடும்பத்துல தான் பிறக்கணுமா. அதுன்னு விவசாய குடும்பத்துல பிறகுது அடுத்த ஜென்மத்துல 10 ஏக்கர் ஏன் ஒரு 2 ஏக்கர் பனையூர் பக்கத்திலே வாங்கி விவசாயம் பண்ணலாமே. நீங்க எங்க பாருங்க, தண்ணியை ஊத்துனா முளைக்க போகுது, இதுக்கு பேர் தான் விவசாயம். நீ வந்து தக்காளி விதைய போடணும், கத்திரிக்காய் விதைய போட போற, நெல்லுன்னா நாத்தை பாவிட்டு புடுங்கி நட போற, களையை பறிக்க போற, தண்ணி பாய்ச்ச போற, அதுக்கு தேவையான உரத்தை போட போற, வாழை கண்ணை வச்சு வளர்க்க போற. என்ன பெரிய விவசாயம் இங்க தமிழ்நாட்டுல விவசாயம் தெரியாதுன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தனா மட்டும் தான் இருக்க முடியும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எனக்கு விவசாயத்தை பத்தி டீடைல்டா தெரியாதுதான், நான் ஒத்துக்கிறேன். விவசாயம்னா அவர் ஒரு குலத்தொழில் நினைச்சிட்டு இருக்காப்ல. அதாவது சினிமா குடும்பத்துல அவங்க அம்மா பாடகி, அவங்க அப்பா இயக்குனர், அதனால ஈஸியா நான் வந்து சினிமாக்கு வந்துட்டேன். இதுவே நான் விவசாய குடும்பத்துல பிறந்ததுதான் நான் விவசாயி இருப்பேன். விவசாய குடும்பத்துல பிறந்தவன் தான் விவசாயி ஆகணும், இன்னார் மகன் தான் இன்னார் தொழிலை செய்யணுங்கிற அந்த புத்தி சாருடைய மண்டைக்குள்ள சேர் போட்டு உட்கார்ந்துருக்கு. யாரு வேணாலும் விவசாயமாக்கலாம். இன்னைக்கு ஐடி துறை இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வேலை பார்க்கறாங்க. ஐடிக்கு விவசாயம் சம்பந்தம் இருக்கா? ஐடி நிறுவனத்துக்கும் விவசாயத்துக்கும் டைரக்டா எந்த சம்பந்தம் இருக்கா? விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. உலகத்தினுடைய அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். மிகப்பெரிய பணக்காரன், அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பணக்காரன் பில் கேட்ஸ் விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. ஆடு மாடு கோழியை வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. பில் கேட்ஸ் விவசாயம் பார்க்கும்போது இந்த புல் கேட்ஸ் விவசாயம் பார்க்காதா? விவசாயம் தெரியாதுன்னு ஒருத்தன் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவர் வெக்கமே இல்லாம சொல்றாங்க. நான் ஒன்னும் டெல்டா காரன் சொல்லி எல்லா காலையும் டால்டா ஊத்த மாட்டேன், எனக்கு விவசாயம் தெரியாது. ஆனா விவசாய பிரச்சனை தெரியும். விவசாயம் தெரியாதான், விவசாயத்தோட பிரச்சனை தெரியுமா? நான் டாக்டர், எனக்கு டாக்டர் தொழிலை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா நான் நல்லா மருந்து எழுதுவேன், ஆனா ட்ரீட்மெண்ட் நல்லா பார்ப்பேன். இந்த டாக்டரே உனக்கு நீ படிக்கல, நீ டாக்டர் தொழிலே தெரியாதுங்கிற, அப்புறம் எப்பறம் மருந்து எழுது, அப்புறம் எப்பறம் ட்ரீட்மெண்ட் பார்ப்பனா? இது இந்த மாதிரி இருக்கு. சில பேர் சொல்றாங்க நான் அமைதியா இருப்பதனாலேயே எனக்கு காவிரி பிரச்சனை தெரியாது, முல்லை பெரியார் பிரச்சனை தெரியாது அப்படின்னு. சரி, காவிரி பிரச்சனை பத்தி பேச போறாருன்னு பார்த்தா அப்படியே அதுல இருந்து டைட் அப்படியே அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. முல்லை பெரியார் அணை என்பது தமிழருடைய நிலத்துல கட்டப்பட்டது தமிழர்களால். கெட்டியவன் பெண்ணிக்கு, அந்த பெண்ணிக்குடைய நினைவாக இன்னைக்கும் பெண்ணிக்கு மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளவு முல்லை பெரியார் பத்தி தெரியுமா, காவிரியை பத்தி தெரியுமான்னு அதை பார்த்திருக்காப்ல. எல்லாரும் நசன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, சும்மா கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காவிரி தெரியுமா, முல்லை பெரியார் தெரியுமான்னு. காவிரி தெரியுமா, காவிரி பத்தி ஏன் பேசல? காவிரி பிரச்சனை சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? யாரால் கொடுக்கப்பட்டுச்சு? காவிரி சிக்கல் எப்படி உருவானது? அதையே இன்னும் தீர்க்கப்படல. அந்த பிரச்சனை குறித்து ஒரு வார்த்தை காவிரி அட வெக்கம் கட்டுவீங்களா?
இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? எல்லாரும் தான் பேசலாம், ஈழத்தமிழ் பிரச்சனை, முல்லைப்பெரியார் பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனை. அது அதோட தீவிரத்தன்மை என்ன, அதை எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா நீ சரி பண்ணுவ? 2016 நாம் தமிழ் கட்சி செயல்பாட்டு வரைவில் முல்லைப்பெரியார் பிரச்சனைக்கான தீர்வு, காவிரி பிரச்சனைக்கான தீர்வு, இதை சீமானவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. அட்லீஸ்ட் அதை படிச்சு வந்தாது ஒப்பிச்சிருக்கலாம்.